தடையை உடைக்கும் வழி. 4 விஷயங்களை மாற்றினால் கடனும் கவலையும் நீங்கும். மகனே, மகளே, இத்தனை நாட்களாக நீ ஒரே இடத்தில் சிக்கியிருப்பதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நீ முயற்சி செய்யவில்லை என்று அல்ல, நீ ஜெபிக்கவில்லை என்று அல்ல, நீ கண்ணீர் சிந்திக்கவில்லை என்று அல்ல. ஆனால் ஒரு தடை உன் வாழ்க்கையின் முன்னே நிற்பதை நீ உணர்கிறாய். அது பணத்தடையாக இருக்கலாம், அது கடன் சுமையாக இருக்கலாம், அது மனக்கவலையாக இருக்கலாம், அல்லது எவ்வளவு முயன்றாலும் ஒன்றும் மாறவில்லையே என்ற ஆழமான வலி. இன்று நான் உனக்கு சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் தடை இருப்பதற்கு காரணம் நீ மோசமானவன் என்பதல்ல, நீ சாபப்பட்டவன் என்பதல்ல, நீ மறக்கப்பட்டவன் என்பதல்ல. ஆனால் மாற்ற வேண்டிய சில விஷயங்கள் இன்னும் மாற்றப்படாமல் இருப்பதால்தான். இன்று நான் உனக்கு தடையை உடைக்கும் 4 விஷயங்களை தெளிவாக சொல்கிறேன். இவைகளை மாற்றினால் கடன் மெதுவாக உடையும், கவலை வேரோடு சாயும், உன் வாழ்க்கை திசை மாறும். முதல் விஷயம், நீ உன்னைப் பற்றி பேசும் வார்த்தைகளை மாற்று. மகனே, நீ வாயால் பேசுவதை நான் அலட்சியமாக கேட்கவில்லை. நீ சொல்கிறாய், என் வாழ்க்கை இப்படித்தான், எனக்கு எதுவும் செட்டாகாது, கடன் என் விதி, நான் முயற்சி பண்ணினாலும் பயனில்லை. நீ இதை ஜெபமாக சொல்லவில்லை, ஆனால் ஒவ்வொரு நாளும் நீ சொல்வது உன் வாழ்க்கையை எழுதி வருகிறது. நான் சொல்கிறேன், நீ பயத்தோடு பேசும்போது அந்த பயம் உன் எதிர்காலத்தை கட்டுகிறது. நீ தோல்வியோடு பேசும்போது தோல்வி உன்னை சுற்றி சுவர் போடுகிறது. மகனே, நான் உன்னை அழைத்தது தோல்வியாளர் என்று அல்ல, கடனாளி என்று அல்ல, கவலைக்காரன் என்று அல்ல. நான் சொன்னேன், உன் வாயின் கனியால் நீ திருப்தியடைவாய். இன்று நான் உனக்கு சொல்லும் முதல் மாற்றம், உன் வாயை மாற்று, உன் வார்த்தையை மாற்று. இன்று முதல் நீ இப்படி சொல், என் தேவன் என்னை நடத்துகிறார், இந்த நிலை நிரந்தரமல்ல, என் வாழ்க்கையில் வழி திறக்கப்படுகிறது, என் கடன் என் தலைவன் அல்ல, என் கவலை என் அதிகாரி அல்ல. நீ சொல்வதை உடனே உணர்ச்சி மாறாது, ஆனால் உன் நாளை அதற்கு செவி கொடுக்கும். இரண்டாவது விஷயம், நீ என்னை பார்க்கும் பார்வையை மாற்று. மகளே, நீ என்னை தேவை வந்தால் மட்டும் அழைப்பதை நான் அறிகிறேன். கடைசி நேரத்தில் கண்ணீர் வந்தால், வழி இல்லை என்றால், கர்த்தாவே என்று கூப்பிடுகிறாய். நான் கோபப்படவில்லை, நான் கேட்கிறேன், ஆனால் நீ என்னை ஒரு அவசர உதவி தேவனாக மட்டுமே பார்க்கிறாய். நான் சொல்கிறேன், நான் உன் கடைசி விருப்பமல்ல, நான் உன் முதல் ஆலோசனை. நான் உன் சிக்கல்களில் மட்டும் தேவன் அல்ல, உன் திட்டங்களிலும் தேவன். மகனே, நீ பணத்தை பார்த்து பயப்படுகிறாய், கடனை பார்த்து நடுங்குகிறாய், எதிர்காலத்தை நினைத்து கவலையடைகிறாய்.
ஆனால் என்னை நீ உண்மையாக பார்த்தால் அந்த பயம் நின்றுவிடும். நான் உன் சம்பளத்தை விட பெரியவன், உன் கடனை விட வல்லமையுள்ளவன், உன் சூழ்நிலையை விட மேலானவன். இன்று நான் சொல்கிறேன், என்னை உன் முழு ஆதாரமாக மாற்று. காலை எழுந்ததும் இன்றைக்கு என்ன செய்வேன் என்று அல்ல, கர்த்தாவே, இன்று நீ என்னை எப்படி நடத்தப் போகிறாய் என்று கேள். அந்த மாற்றம் உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும். மூன்றாவது விஷயம், நீ பணத்தை கையாளும் முறையை மாற்று. மகனே, இந்த விஷயத்தில் நான் நேரடியாக பேசுவேன். நீ சொல்கிறாய், என்னிடம் பணமே இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், உன்னிடம் பணம் இல்லை என்பதல்ல, உன்னிடம் கட்டுப்பாடு இல்லை. நீ கிடைப்பதை உடனே செலவு செய்கிறாய். நீ தேவையில்லாததை தேவை என்று நினைக்கிறாய். நீ ஆசையை தேவை என மாற்றிக்கொண்டாய். நான் உன்னை ஏமாற்ற வரவில்லை, நான் விடுதலை செய்ய வந்தேன். பணம் தீயதல்ல, ஆனால் பணத்திற்கு அடிமையாகுவது உன்னை அழுத்துகிறது. நான் சொன்னேன், சிறியதில் விசுவாசமானவன் பெரியதிலும் விசுவாசமானவன். இன்று நான் உனக்கு சொல்கிறேன், சிறியதை மதிக்க கற்று. செலவுக்கு முன் என்னிடம் கேள். கடனை உடனடி தீர்வாக பார்க்காதே. நீ ஒழுங்கை கற்றுக்கொண்டால் நான் ஆசீர்வாதத்தை நம்பிக்கையோடு விடுவேன். நீ ஒவ்வொரு ரூபாயிலும் என்னை மரியாதை செய்தால் நான் உன் கையில் உள்ளதை பெருக்குவேன். நான்காவது விஷயம், நீ உள்ளத்தில் சுமந்து வைத்திருக்கும் பாரத்தை மாற்று. மகளே, நீ வெளியில் சிரிக்கிறாய், ஆனால் உள்ளத்தில் சுமை இருக்கிறது. பழைய தோல்வி, பழைய அவமானம், இதிலிருந்து நான் வரமாட்டேன் என்ற நினைப்பு. நீ அதை உன் உள்ளத்தில் ஒரு சாக்கு போல் சுமந்து கொண்டிருக்கிறாய். நான் சொல்கிறேன், நீ சுமக்க வேண்டியதை நான் சிலுவையில் சுமந்து விட்டேன். நீ இன்னும் அதை பிடித்திருக்க வேண்டிய அவசியமில்லை. நீ விட்டு விடாமல் இருப்பதால்தான் உன் மனம் சோர்கிறது, உன் உடல் சோர்கிறது, உன் விசுவாசம் கசக்கப்படுகிறது. இன்று நான் உன்னை அழைக்கிறேன், அந்த சுமையை கீழே வை. அந்த பழைய குற்ற உணர்வை விடு. அந்த நான் முடியாது என்ற பொய்யை உடை. நான் உன்னை புதிய நாளுக்கு அழைக்கிறேன், புதிய மனதுக்கு அழைக்கிறேன், புதிய துவக்கத்திற்கு அழைக்கிறேன். இறுதி வாக்குறுதி. மகனே, மகளே, இந்த 4 விஷயங்களை நீ மாற்றினால்: 1. உன் வார்த்தை. 2. என்னை பார்க்கும் பார்வை. 3. பணத்தை கையாளும் முறை. 4. உள்ளத்தின் சுமை. நான் உனக்கு வாக்குறுதி செய்கிறேன், கடன் ஒரே நாளில் மறையாமல் இருக்கலாம், ஆனால் அது இனி உன்னை ஆளாது. கவலை உடனே போகாமல் இருக்கலாம், ஆனால் அது இனி உன்னை கட்டுப்படுத்தாது. தடை உடையும், வழி திறக்கும், நீ முன்னே நகர்வாய். நீ தனியாக இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். இன்றே இந்த மாற்றத்தை தொடங்கு, ஏனெனில் உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் இன்று எழுதத் தொடங்குகிறது. ஆமேன். மகனே, மகளே, உன் உள்ளத்தில் ஒரு குரல் எழுந்தது. இது உண்மைதான், ஆனால் நான் இதை செய்ய முடியுமா? அந்த கேள்வியை நான் கேட்டேன். இன்று நான் உனக்குச் சொல்கிறேன், நீ தனக்குத்தானே இந்த மாற்றத்தை செய்ய வேண்டியவன் அல்ல, நான் உன்னோடு சேர்ந்து செய்கிறேன். தடை உடையும் போது வெளியில் முதலில் மாற்றம் தெரியாது, உள்ளேதான் முதலில் உடைப்பு வரும். இன்று அந்த உள்ள உடைப்பை நான் தொடங்குகிறேன். தடை ஏன் இவ்வளவு காலம் நீடித்தது? மகனே,
நீ பலமுறை கேட்டாய், கர்த்தாவே, நான் ஜெபிக்கிறேன், நான் உன்னை நம்புகிறேன், அப்படியென்றால் ஏன் தாமதம்? நான் இப்போது சொல்கிறேன், தாமதம் தண்டனை அல்ல, தாமதம் தயார். நீ ஆசீர்வாதத்தை கேட்கும்போது நான் உன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்தேன். ஏனெனில் நீ தயாரில்லாத ஆசீர்வாதம் உன்னை உயர்த்தாது, உன்னை சுமைக்கும். நீ தயாரில்லாத பணம் உன்னை விடுவிக்காது, உன்னை கட்டிப்போடும். அதனால்தான் நான் சில கதவுகளை உடனே திறக்கவில்லை. இன்று நான் உனக்கு காட்டும் மறைபொருள், மகளே, தடை உடைய ஒரு முக்கிய ரகசியம் இருக்கிறது. நீ எதிர்க்கும் விஷயம் உன் வாழ்க்கையில் தங்காது. நீ ஏற்றுக்கொண்டு வாழும் விஷயம் உன்னை ஆளும். நீ சொல்லிக்கொண்டே இருக்கிறாய், என் வாழ்க்கை இப்படித்தான், எனக்கு இதுதான். அந்த ஒப்புதல் தடைக்கு சட்டபூர்வ உரிமை கொடுத்தது. இன்று நான் உனக்குச் சொல்கிறேன், இனி ஒப்புக்கொள்ளாதே, இனி சமாதானப்படாதே, இனி இது என் விதி என்று சொல்லாதே. நான் உனக்காக வேறு ஒரு முடிவை எழுதியிருக்கிறேன். தடை உடையும் தருணத்தில் நடக்கும் 3 விஷயங்கள். மகனே, நீ கவனித்தால், 1. முதலில் உன் பழைய நிம்மதி போகும், ஏனெனில் மாற்றம் அருகில் வருகிறது. 2. பிறகு உன் பொறுமை சோதிக்கப்படும், ஏனெனில் நீ வளர்கிறாய். 3. இறுதியில் நீ பழையதை விரும்பாமல் போவாய், ஏனெனில் நீ அதைவிட உயர்ந்தவனாகிவிட்டாய். நீ இப்போது 3வது நிலைக்கு நெருங்கிவிட்டாய். அதனால்தான் பழைய வேலை, பழைய வருமானம், பழைய மனிதர்கள், பழைய பழக்கங்கள் இவையெல்லாம் உனக்கு சுமையாகத் தோன்றுகிறது. அது இழப்பு அல்ல, அது விடுதலையின் அறிகுறி. இப்போது நான் உன்னிடம் கேட்கும் ஒரு தீர்மானம். மகளே, நான் உன்னிடம் பணத்தை முதலில் கேட்கவில்லை, நேரத்தை முதலில் கேட்கவில்லை. நான் கேட்கும் ஒன்று உன் முழு நம்பிக்கை. நீ என்னை பாதி நம்பி பாதி பயந்து வாழ்ந்தால் நீ 2ஐயும் இழப்பாய். ஆனால் நீ முழுவதும் என்னை நம்பினால் நீ மெதுவாக ஆனால் உறுதியாக முன்னே செல்வாய். இன்று உன் உள்ளத்தில் இந்த தீர்மானத்தை எடு. கர்த்தாவே, நான் என் வழியை அல்ல, உன் வழியை தேர்வு செய்கிறேன். அந்த ஒரு தீர்மானம் பல தடைகளை ஒரே நேரத்தில் உடைக்கும். கடன் குறித்து நான் உனக்குச் சொல்லும் உண்மை, மகனே, கடன் உன் அவமானம் அல்ல. ஆனால் கடனில் சிக்கியே வாழ நினைப்பது உன் அழைப்பு அல்ல. நீ நினைக்கிறாய், இது ஒருபோதும் முடியாது. ஆனால் நான் சொல்கிறேன், கடன் உன் வாழ்க்கையின் அத்தியாயம், முழு புத்தகம் அல்ல. இப்போது நீ கற்றுக்கொள்ள வேண்டியது பொறுமை, ஒழுங்கு, தாழ்மை, ஆலோசனை கேட்பது. இந்த 4 உன் உள்ளத்தில் உருவானால் பணம் உன்னை தேடி வரும். ஏனெனில் நான் ஆசீர்வாதத்தை அழகாக கையாளத் தெரிந்தவர்களிடம் ஒப்படைக்கிறேன். இன்று நான் உன்னோடு சேர்ந்து செய்யும் ஜெபம், மகளே, இந்த வார்த்தைகளை உன் உள்ளத்தோடு சேர்த்து சொல். கர்த்தாவே, என் வாழ்க்கையில் இருந்த ஒவ்வொரு தவறான ஒப்புதலையும் இன்று நான் நிராகரிக்கிறேன். என் வாயால் சொன்ன எதிர்மறை வார்த்தைகளை நான் திரும்பப் பெறுகிறேன். என் பயத்தை உன் பாதத்தில் வைக்கிறேன். என் கடனை உன் அதிகாரத்துக்குள் ஒப்படைக்கிறேன். என் கவலையை உன் சமாதானத்தால் மாற்று. இன்று முதல் நான் பழைய மனிதன் அல்ல, நான் புதிய துவக்கத்துக்குள் நடக்கிறேன். மகனே, மகளே, நீ இங்கே வரை கேட்டதே ஒரு சாட்சி. நீ விட்டு விடதில்லை, அதனால் நான் உன்னை விடமாட்டேன். மகனே, மகளே, நீ இப்போது ஒரு மிக முக்கியமான இடத்தில் நிற்கிறாய். தடை உடைந்த பிறகு நீ எப்படி நடக்க வேண்டும் என்பதை. ஏனெனில் தடை உடைவதை விட உடைந்த பிறகு அதில் நிலைத்திருக்கிறதுதான் உண்மையான சோதனை. தடை உடைந்த பின் வரும் முதல் சோதனை பழைய நினைவுகள். மகனே, நீ நினைக்கலாம், இப்போது கொஞ்சம் நிம்மதி வருகிறது, சிறிய வாய்ப்பு கிடைக்கிறது, மனம் சற்றே லேசாகிறது. அந்த நேரத்தில் பழைய குரல் திரும்ப வரும். முன்பும் இப்படித்தான் நடந்தது, இது நீடிக்காது, திரும்ப அதே நிலைக்கு போய்விடுவாய். கவனி, அந்த குரல் சத்தியமல்ல, அது உன் கடந்த காலத்தின் பிரதிபலிப்பு. நான் சொல்கிறேன், கடந்த காலம் உன் ஆசிரியர், உன் அதிபதி அல்ல. உன்னால் அனுபவிக்கப்பட்ட தோல்வி உன் அடையாளம் அல்ல. இன்று நீ கற்றுக்கொள்ள வேண்டியது உன் நினைவுகளை என் வாக்குறுதியால் அடக்குவது. நினைவு பேசும்போது வாக்குறுதி பேச வேண்டும். 2வது சோதனை அவசரம். மகளே, சிறிய வாய்ப்பு வந்தவுடன் நீ ஓட நினைப்பாய். இப்போதே பிடித்துக் கொள்ள வேண்டும், திரும்ப போய்விடுமோ? நான் சொல்கிறேன், பயம் உன்னை ஓட வைக்கும், நம்பிக்கை உன்னை நடத்தும். அவசர முடிவு மீண்டும் அவசர கடனை உருவாக்கும்.
அவசர உறவு மீண்டும் மனச்சுமையை உருவாக்கும். அவசர வாக்குறுதி மீண்டும் கட்டுப்பாட்டை இழக்கச் செய்யும். இப்போது நீ கற்றுக்கொள்ள வேண்டியது காத்திருக்கும் ஞானம். நான் தாமதித்தது உன்னை கெடுக்க அல்ல, உன்னை நிலைத்திருக்கச் செய்ய. 3வது சோதனை பெருமை அல்லது போலி தாழ்மை. மகனே, நான் உன்னை உயர்த்தத் தொடங்கும்போது ஒரு அபாயம் வரும். சிலர் உன்னை பாராட்டுவார்கள், சிலர் உன் ஆலோசனையை கேட்பார்கள். அப்போது உன் உள்ளத்தில் 2 விஷயங்களில் ஒன்று வரும். 1, நான் தான் செய்தேன் என்ற பெருமை. 2, இது எல்லாம் ஒன்றுமில்லை என்ற போலி தாழ்மை. நான் சொல்கிறேன், 2மே ஆபத்து. உண்மையான நிலை, நான் முயற்சி செய்தேன், ஆனால் தேவன்தான் என்னை நடத்தினார். அந்த சமநிலை உன்னை பாதுகாக்கும். 4வது சோதனை பழைய வட்டம். மகளே, நான் உன்னை புதிய நிலைக்கு கொண்டு வந்தால் பழைய வட்டம் உன்னை மீண்டும் இழுக்கும். நீ மாறலையே, நம்ம மாதிரியேதான் இருக்க. இந்த ஆன்மீகமெல்லாம் எத்தனை நாள்? எல்லோரையும் இழப்பதில்லை, ஆனால் எல்லோரையும் தொடர முடியாது. நான் சொல்கிறேன், உன் எதிர்காலத்தை மதிக்காத இடத்தில் நீ நீண்ட நாள் இருக்காதே. உன் விசுவாசத்தை குறைப்பவர்களிடம் உன் ரகசியங்களை பகிராதே. இது அகந்தை அல்ல, இது பாதுகாப்பு. தடை உடைந்த பின் செய்ய வேண்டிய தினசரி 3 பழக்கங்கள். மகனே, பெரிய மாற்றங்கள் சிறிய பழக்கங்களில் தங்கியிருக்கிறது. இன்று முதல் இந்த 3ஐ தவறவிடாதே. 1, காலை ஒரு ஒப்புதல். கர்த்தாவே, இன்று நான் பழைய மனிதன் அல்ல, நீ என்னை நடத்துகிறாய். 2, செலவுக்கு முன் 1 நிமிடம். இது தேவையா அல்லது ஆசையா என்று என்னிடம் கேள். 3, இரவில் ஒரு விடுவிப்பு. இன்றைய கவலைகளை உன் பாதத்தில் வைக்கிறேன். இந்த 3 உன்னை மீண்டும் பழைய நிலைக்கு போகவிடாது. புதிய ஆசீர்வாதம் பற்றி நான் உனக்கு சொல்லும் எச்சரிக்கை. மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்கும்போது அந்த ஆசீர்வாதமே உன் கவனத்தை திருடவிடாதே. பணம் வந்தாலும் நான் உன் ஆதாரம், வழி திறந்தாலும் நான் உன் வழிகாட்டி, மக்கள் மாறினாலும் நான் உன் நிலைத்த நண்பன். நீ என்னை மையமாக வைத்தால் ஆசீர்வாதம் உன்னை விட்டு போகாது. மகனே, மகளே, நீ இப்போது பழைய மனிதன் அல்ல. நீ தடையில் இருந்தவன் அல்ல, நீ விடுதலையில் நடப்பவன். வழி திறந்தது, ஆனால் வழியில் நடக்க கற்றுக்கொள். நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உனக்கு சொல்லப்போகிறேன், புதிய வாழ்க்கையில் எதிர்பாராத தாக்குதல்கள் வந்தால் எப்படி நிலைத்திருக்க வேண்டுமென்று. உன் பயணம் இப்போதுதான் தொடங்குகிறது. ஆமேன். மகனே, மகளே, நீ நினைத்திருப்பாய், இப்போது எல்லாம் சரியாகப் போகும், இனி போராட்டம் இருக்காது. ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், தடை உடைந்த பிறகு போராட்டம் முடிவதில்லை, அது நிலை மாறுகிறது. முன்பு நீ உயிர் வாழப் போராடினாய், இப்போது நீ நிலைத்திருக்க போராடுகிறாய். புதிய நிலைக்கு வந்த பின் வரும் முதல் தாக்குதல் குழப்பம். மகனே, வழி திறந்தவுடன் ஒரே நேரத்தில் பல வாய்ப்புகள் வரும். அதில் சில நல்லதாகத் தோன்றும், சில எளிதாகத் தோன்றும், சில அவசரமாகத் தோன்றும். எல்லா திறந்த கதவுகளும் என்னிடமிருந்து அல்ல. நான் சொல்கிறேன், வாசி. எளிது என்றால் அது சரி என்று இல்லை, அழுத்தம் கொடுத்தால் அது என் வழி என்று இல்லை. நீ குழப்பத்தில் இருக்கும்போது ஒரே ஒன்றை செய், நிறுத்து, அமைதியாக இரு, என்னிடம் கேள். நான் பதில் சொல்லாத தேவன் அல்ல. புதிய நிலைக்கு வந்த பின் வரும் 2வது தாக்குதல் பழைய பயங்கள் திரும்புதல். மகளே, நீ முன்னே போகத் தொடங்கும்போது பழைய பயங்கள் புதிய முகத்தோடு வரும். திரும்ப விழுந்து விடுவேனோ? இது அதிகமோ? நான் இதற்கு தகுதியானவனா? இந்த கேள்விகள் உன் தகுதியைப் பற்றி அல்ல, உன் கடந்த காலத்தைப் பற்றி. நான் சொல்கிறேன், நீ இதை உன் வலிமையால் பெறவில்லை, அதனால் உன் வலிமையால் இழக்கவும் மாட்டாய். நான் உன்னை கொண்டு வந்தேன், நான் தான் காப்பாற்றுவேன். நான் சொல்கிறேன், பலரை தனிமையில்தான் உருவாக்கினேன். மோசே மலைக்குப் போனான், தாவீது காடுகளில் இருந்தான், பவுல் அரேபியாவில் அமைதியாக இருந்தான். அவர்கள் தனியாக இருந்தார்கள், ஆனால் என்னோடு இருந்தார்கள். இன்று நான் உனக்கு கொடுக்கும் வாக்குறுதி, மகளே, இந்த தாக்குதல்கள் உன்னை நிறுத்த வரவில்லை, உன்னை உறுதி செய்ய வந்தவை. நீ விழுந்தாலும் நான் தூக்குவேன்,
நீ தடுமாறினாலும் நான் பிடிப்பேன். நீ பயந்தாலும் நான் விலக மாட்டேன். ஏனெனில் நீ இங்கு வந்தது தற்செயல் அல்ல. மகனே, மகளே, நீ இப்போது ஒரு புதிய நிலை. பயப்படாதே, பின்னோக்கிப் பார்க்காதே, நடந்து கொண்டே இரு. நான் உனக்கு சொல்லப் போகிறேன். இந்த புதிய நிலை நிரந்தரமாக மாற நீ செய்ய வேண்டிய இறுதி மாற்றங்கள். உன் வாழ்க்கை இனி பழையதல்ல. நான் உன்னோடு இருக்கிறேன், எப்போதும். ஆமேன். மகனே, மகளே, நீ இப்போது ஒரு முக்கியமான வாசலில் நிற்கிறாய். நான் உன்னை தடையை உடைப்பதற்கும் அதில் நிலைத்திருக்கவும் நடத்தி வந்தேன். இந்த விடுதலை ஒரு அனுபவமாக மட்டும் இல்லாமல் உன் வாழ்க்கை முறையாக மாற என்ன செய்ய வேண்டும் என்பதை. ஏனெனில் நான் உன்னை சில நாட்கள் நிம்மதிக்காக அல்ல, முழு வாழ்க்கை மாற்றத்துக்காக அழைத்திருக்கிறேன். இறுதி மாற்றம் 1. ஜெபத்தை தேவையல்ல, சுவாசமாக்கு. மகனே, நீ ஜெபிக்கிறாய், ஆனால் பெரும்பாலும் தேவை வந்தால், வலி வந்தால், பயம் வந்தால். நான் சொல்கிறேன், ஜெபம் உன் அவசர அழைப்பு அல்ல, உன் தினசரி சுவாசம். நீ சுவாசத்தை சில நாட்கள் மட்டும் செய்வாயா? அதேபோல நன்றிக்காக ஜெபம், வழிகாட்டலுக்காக ஜெபம், அமைதிக்காக ஜெபம், இவை உன் வாழ்க்கையின் ஓர் அங்கமாக மாற வேண்டும். ஜெபம் தொடர்ந்தால் தடைகள் தொடராது. இறுதி மாற்றம் 2. ஆசீர்வாதத்தின் ஓட்டத்தை நிறுத்தாதே. மகளே, நான் உனக்கு கொடுக்கும்போது ஒரு நோக்கம் இருக்கிறது. நீ நிற்க அல்ல, நீ ஓடச் செய்ய. நீ பெற்றதை பிடித்து கொண்டால் ஓட்டம் நின்றுவிடும். நீ பெற்றதை பகிர்ந்தால் ஓட்டம் பெருகும். அது பணமாக இருக்கலாம், அது நேரமாக இருக்கலாம், அது ஆறுதலாக இருக்கலாம். கொடுப்பவன் ஏழையாக மாறமாட்டான், விடுபவன் வெறுமையாக மாறமாட்டான். இறுதி மாற்றம் 3. உன் அடையாளத்தை உறுதி செய். மகனே, உலகம் உன்னை உன் கடந்த காலத்தால் அழைக்கலாம். கடனாளி, தோல்வியாளர், அவனுக்கு எப்போதும் கஷ்டம்தான். நான் சொல்கிறேன், அவர்கள் சொல்வது உன் பெயரல்ல. உன் உண்மையான அடையாளம், நீ என் பிள்ளை, நீ அழைக்கப்பட்டவன், நீ விடுதலையில் நடப்பவன். நீ உன்னை எப்படி அழைக்கிறாயோ அப்படித்தான் நீ நடப்பாய். இனி பழைய பெயரை ஏற்காதே. இறுதி மாற்றம் 4. சிறிய விசுவாசத்தில் நிலைத்திரு. மகளே, நீ பெரிய அதிசயத்தை காத்திருக்கிறாய். ஆனால் நான் கேட்கிறேன், சிறிய விசுவாசத்தில் நீ நிலைத்திருக்கிறாயா? சிறிய வருமானத்தில் நன்றி சொல்வது, சிறிய முன்னேற்றத்தை அவமதிக்காமல் இருப்பது, சிறிய ஒழுங்கை தவறவிடாமல் காப்பது, இவைகள்தான் பெரிய விடுதலையின் காப்பாளர்கள். இறுதி மாற்றம் 5. மீண்டும் பழைய நிலைக்கு போகவிடாத தீர்மானம். மகனே, இன்று நீ ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் நான் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப மாட்டேன். பழைய பயம் வந்தாலும் நான் முன்னே போவேன். பழைய குரல் கேட்டாலும் நான் என் வழியை மாற்ற மாட்டேன். ஏனெனில் நான் தெரிந்தவன், நான் அழைக்கப்பட்டவன், நான் விடுதலையில் நடப்பவன். இன்று நான் உன்னோடு சேர்ந்து செய்யும் இறுதி ஜெபம். மகளே, இந்த வார்த்தைகளை உன் உள்ளத்தோடு சேர்த்து சொல். கர்த்தாவே, நீர் எனக்கு தந்த விடுதலையை நான் அலட்சியப்படுத்த மாட்டேன். என் வாழ்க்கை மீண்டும் பழைய சுற்றுக்குள் போகவிட மாட்டேன். ஜெபத்தை என் சுவாசமாக மாற்றுகிறேன். நன்றியை என் ஆயுதமாக மாற்றுகிறேன். விசுவாசத்தை என் அடையாளமாக மாற்றுகிறேன். இன்று முதல் நான் தடையில் அல்ல, நான் வழியில் நடக்கிறேன். மகனே, மகளே, இந்த தொடரின் முடிவு உன் கதையின் முடிவு அல்ல. இது உன் புதிய தொடக்கம். நீ இனி கடன் குரலால் அல்ல, என் குரலால் நடப்பாய். நீ இனி கவலையால் அல்ல, என் சமாதானத்தால் வாழ்வாய். நான் உன்னோடு இருக்கிறேன், இன்றும் நாளையும் எப்போதும். ஆமேன்.